அனைவருக்கும் வணக்கம். வரும் பிராபவ புதிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதற்காக ஒரு இனிமையான எளிமையான சத்தான முத்தான ஒரு உணவு. இதில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் சார் என்ன போட்டிருக்கேன். பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, பூசணி விதை, ஏலக்காய் மற்றும் சில மெட்டீரியல்லாம் போட்டிருக்கேன் சார். நட்ஸ், ட்ரை நட்ஸ் அடிச்சுக்கோங்க. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லது. இப்போது இங்கே சர்க்கரை நம்ம சேர்க்கலை. எப்படி சார் சர்க்கரை சேர்க்காமல் ஒரு பைண்டிங் வரும்? பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்து முதல் நாள் கொட்டையை நீக்கிட்டு நல்லா தண்ணி வச்சு ஊற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சூடு பண்ணுவாட்டி இது மாதிரி ஒரு பேஸ்ட்ரி கிடைக்கும். இதோட தேன் சேர்த்துக்கணும். சர்க்கரை வெல்லம் சேர்த்ததை விட தேனும் ஒரு இனிப்பு பகுதி தான். அப்போது தேன் நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணல வரல சார். இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும். இந்த நட்ஸு சாப்பிட்றதுக்கு ஒரு பாண்டேஜ், ஒரு வாழ்வின் பிணைப்பு வேணும். அதுக்காக தான் இது இது பாண்டேஜ் சேர்த்ததுக்கு இன்னும் இந்த லிக்விட் குளுக்கோஸ்ன்னு இருக்குது சார். காரணம் பாருங்கள், லிக்விட் குளுக்கோஸ் தண்ணி மாதிரி இருக்கும். இது சிறிது சர்க்கரையும் இன்னொரு பெட்டியில் இருக்குது சார். டக்குன்னா வர மாட்டேங்குது. ரெண்டு சேர்த்தனோம்னா அது லிக்விட் குளுக்கோஸ். எதுக்குன்னா இதெல்லாம் பாண்டிங் மெட்டீரியல்ஸ். அடுத்தபடியாக கோதுமை அல்வா செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி கோதுமையில் அல்வா செய்கிறோம். நல்லா கோதுமை வாங்கி 2 நாட்கள் நல்லா அதை ஊற வச்சு நல்லா கையில் நசுங்கும். 3ஆவது நாள் அந்த நேரத்தில் தண்ணியை வடிச்சிட்டு அதை நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி, ஒரு 1/4 கிலோன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு வடிகட்டி அதில் இருக்க தோலும் க்ளூட்டன் பார்ட்டியும் எடுத்துறோம். நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பாண்ட் மெட்டீரியல் மட்டும் கிடைக்கும், இல்லை செடிமெண்ட் கிடைக்கும். அப்போது ஒரு 1/4 கிலோ கோதுமைனா இந்த குவான்டிட்டி கிடைக்கும். 1/4 கிலோ நம்ம பேரிச்சம்பழம்னா இந்த குவான்டிட்டி கிடைக்கும். ஒரு 200 கிராம் தேன். இது மட்டும்தான் பாண்டேஜ் மெட்டீரியல் நமக்கு. இவ்வளோ நட்ஸை நம்ம இது அடுத்தபடியாக நெய்யில் செய்யலாம். நெய் சில பிடிக்காமப்பாங்க. இப்போ வெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் பாருங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். இது மட்டும் சேர்த்த போகிறேன் நான். ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய். இதெல்லாம் இதுக்கான கையில் ஒட்டாமல் பார்ப்பதற்காக. இந்த பொஷனில் இந்த பொருட்களை சாப்பிட்டோம்னா குழந்தையோட எல்லா நேரத்தும் சாப்பிடுவாங்க சார். சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூனு வெண்ணெய் விட்டுருக்கேன் சார். இதுக்குன்னா நம்ம சாப்பிட்றப்ப கையில் பிசுணும் இல்லையா, இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் வெண்ணெய், பசு வெண்ணெய் வீட்டில் பால் வாங்கி அதில் தயிர் புற ஊற்றி அந்த வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை பயன்படுத்திகிட்ருக்கேன் சார். இறைவன் இருக்காருன்னு காட்டுங்கன்னு கேட்பாங்க எல்லாம். இறைவன் எங்கே இருக்கார்? தூண்டில் இருக்கார், துரும்பில் இருக்கார். சார் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? சார் எல்லாம் பாலில் இருக்கார். எந்த இறைவன்? ஜீசஸ், அல்லா, முகமது, எந்த தெய்வனும் சொல்கிறேன் சார். பாலில் வெண்ணெயை காட்டுங்க, பால் ஆடையை காட்டுங்க, பாலாடை கட்டியை காட்டுங்க, நெய்யை காட்டுங்க. சார் இது ஒரு இயற்கை சக்தி. இயற்கை சக்தியை ஒரு மாற்றம் தான் செய்ய முடியும், நம்ம உணர தான் முடியும். அப்போது அந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளை மாற்ற முடியுது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பேரிச்சம்பழம் தேன் இந்த கலவை இருந்தது இல்லையா, அந்த கலவையோட கோதுமை பால் எடுத்து வச்ச மிக்சரை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஏன்னா அடிப்பிடிக்கும். கிளறிட்டே இருக்கணும். அதில் 2 பேர் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த பணி செய்கிறதுக்கு.
அடுத்ததான் நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச அந்த ட்ரை ஃப்ரூட் அல்வா ஸ்வீட்னர் வந்து ஹனியும் பேரிச்சம்பழம் தான், கொஞ்சம் கோதுமை பால், இந்த பதத்தில் நிற்குது. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா நட்ஸும் கொட்டிக்கிறோம். அவ்வளோதான் சார். இப்போ பாருங்கள், எல்லா நட்ஸும் போட்டேன் நான். இது கிளறி விட்டோம்னா ட்ரை ஃப்ரூட் அல்வா நம்மளும் சாப்பிடுவோம், குழந்தையும் சாப்பிடுவாங்க. இது நல்ல நியூட்ரிஷன் இருக்குது. எல்லா பீப்புளும், யங்ஸ்டர் வந்து ஏஜ்டு வரைக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உணவில் சாப்பிட்றப்ப பாருங்கள், பூசணி விதையிலிருந்து, பாதாமிலிருந்து, முந்திரிலிருந்து எல்லாமே, எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே உடலுக்கு நல்லது. அப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட் அல்வா இப்படி கையில் தொட்டு பார்க்கணும். எடுத்து இந்த பதம் வந்துடுச்சான்ட்டு, இந்த கையில் ஒட்டாத பதம் இருக்கா, இந்த பதம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஒரு நல்ல கெட்டியான பாத்திரத்தில் இது மாதிரி போட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு சைடில் இதை அப்படியே நைஸாக தடவி விட்டோம்னா அழகாக உங்களுக்கு பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட் அல்வா ரெடி. என் பேரை சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நான். இது நல்ல நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, உடலுக்கு நல்லது. இதில் தீய வகையான எந்த கெமிக்கலோ மெட்டீரியல் எதுவும் போடல. நம்ம நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் போட்டிருக்கோம். கோதுமை பால், தேன், அருமையான பேரிச்சம்பழம். இது ஒவ்வொருத்தரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றீங்க, ஒரு எவ்வளவோ விலை. ஒரு நான்வெஜ் ஃபுட்டு வேணால் 400ரூவா 500ரூவா. நான்வெஜ் போய் வாங்கினீங்கன்னா 1000ரூவா 2000ரூவா. இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 500ரூவா ஆகுமா. ஒரு 2 கிலோ உணவு கிடச்சிருக்கு. இது குழந்தைகளுக்கு கொடுக்குறப்போ அருமையாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இது ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்றப்போ இது நான் அனுபவத்தை சொல்கிறேன், 6 மாதம் ஆனாலும் கெடாது. ஏன்னா எதுவுமே வாட்டர் கண்டென்ட் இல்லை, கொஞ்சம் கூட தேன் தான் இருக்குது, கெடாது. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் சாப்பிட்லாம். இப்பொழுது வரும் பிராபவ ஆண்டு, தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு இனியதொரு ஆண்டாக அமையட்டும். அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் தனம் செல்வம் தானியம் அனைத்தும் கிடைத்து எல்லோரும் நலவாழ எனது அன்பான வாழ்த்துக்கள். நல்லா இருப்போம் சார், நல்ல ஆட்சி வரும் சார், நல்லது நடக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? நீங்களே யோசனை பண்ணுங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். என்னுடைய யூடியூப் சேனல் I4U1963 எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பார்க்குறோம், தள்ளி விட்டுறோம், நல்ல செய்தியை சொல்லிகிட்ருக்கேன். இது ஃப்யூச்சரில் எல்லாரும் ஒத்துழைத்து வந்தால் விற்பனைக்கும் கிடைக்கும். அதனால் எல்லாம் நல்லா இருப்போம் சார். தேங்க்யூ.